3 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆளுநர் RN ரவி. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க இருப்பதாக தகவல். ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வெளியானது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் கொடியேற்றி ஒத்திகை செய்த வீடியோ வெளியானது. மஞ்சள் நிறத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடி. கொடியின் மையப்பகுதியில் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை. எந்தெந்த பள்ளிகளில் போலி NCC முகாம்கள் நடந்தது என்பது குறித்து விசாரித்து வருவதாக ஆட்சியர் சரையு விளக்கம். தஞ்சையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை புகார் மீது நடவடிக்கை எடுக்காத விவகாரம். பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பெண் உதவி காவல் ஆய்வாளர் சூர்யா பணியிடை நீக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அக்கரை திருவான்மையூர் இடையே சாலை விரிவாக்கம் பணிகள் தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு. நிலம் எடுக்கும் பணி 60% நிறைவடைந்துள்ளதாக ஆய்வுக்கு பிறகு பேட்டி. தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல். ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் பணியாற்றி முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க திட்டம். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வாடகை விவகாரம். காவல்துறை விசாரணை தொடங்கிய நிலையில் யுவன் சங்கர் ராஜாவிடம் விளக்கம் கேட்க முடிவு. திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். அடிவார பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்த காட்சிகள் வெளியாகின. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் தெருவில் நடந்து சென்ற சிறுவனை துரத்திய நாய்கள். சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகின. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. வருகிற 29ஆம் தேதி வரை அவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்றும் உத்தரவு. கர்நாடக ஆளுநருக்கு எதிரான காங்கிரஸ் போராட்டத்தில் பேருந்துக்கு தீ வைக்கப்பட்டதோடு கட்சி தொண்டருக்கும் தீக்காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் சித்தராமையாவை எதிர்த்து பெங்களூருவில் பாஜக போராட்டம். வயநாடு மக்களின் நிவாரண நிதியிலிருந்து மாதாந்திர வட்டி கடனை எடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு.
அதிருப்தி தெரிவித்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வங்கிகளுக்கு வலியுறுத்தல். ஏமன் மீது போர் தொடுக்க தந்தையிடம் மோசடியாக கையெழுத்து பெற்றதாக சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மீது புகார். ஹவுத்திகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டதாக சவுதி அரசின் முக்கிய அதிகாரி பரபரப்பு குற்றச்சாட்டு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழை திரைப்படம் வரும் 23ஆம் தேதி படம் திரைக்கு வர இருக்கும் நிலையில் ட்ரெய்லர் வெளியானது. வேட்டையன் படத்தின் டப்பிங் பணிகள் தீவிரம். நடிகர் ரஜினிகாந்த் டப்பிங் பணி தொடங்கிவிட்டதாக தகவல்.